திருமூலர் அருளிய திருமந்திரம். பாடல். வான் நின்று அழைக்கும் மழை போல் இறைவனும் தானினர் அழைக்கும் கொல் என்று தயங்குவார். ஆன் நின்று அழைக்குமது போல் என் நந்தியை நான் நின்று அழைப்பது ஞானம் கருதியே. வான் நின்று அழைக்கும் மழை போல் இறைவனும் தானினர் அழைக்கும் கொல் என்று தயங்குவார். ஆன் நின்று அழைக்குமது போல் என் நந்தியை நான் நின்று அழைப்பது ஞானம் கருதியே. வான் நின்று அழைக்கும் மழை போல் இறைவனும் தானினரு அழைக்கும் கொல் என்று தயங்குவார். ஆன் நின்று அழைக்குமது போல் என் நந்தியை நான் நின்று அழைப்பது ஞானம் கருதியே. வரி வரி உள் தத்துவ விளக்கம். வான் நின்று அழைக்கும் மழை போல் இறைவனும். வானம் மழையை இயற்கையாக ஈர்க்கும் செயல்பாடு போல இறைவனின் அருளும் அடியானின் உள்ளார்ந்த நிலையால் இயற்கையாக வருகிறது. அருள் பெறுவதற்கு அடியானின் உள் அழைப்பு அவசியம். தானினரு அழைக்கும் கொல் என்று தயங்குவார். இறைவன் தானாகவே என்னை அழைப்பானா என்று சந்தேகித்து தயங்கி காத்திருப்பவர்கள் பக்தியில் செயலற்ற நிலையில் நிற்பவர்களாவர். ஆன் நின்று அழைக்குமது போல் என் நந்தியை. இங்கு ஆண் என்பது பசுவாகிய ஆன்மாவை குறிக்கிறது. பசுவானது கன்றினை நினைத்து உருகி அழைப்பது போல ஆன்மாவும் தன் தலைவனாகிய இறைவனை உருகி அழைக்க வேண்டும். நந்தி என்பது நம்முள்ளே உறைந்து வழிகாட்டும் தீ சிவம். நான் நின்று அழைப்பது ஞானம் கருதியே. நான் நின்று உறுதியாக இடைவிடாமல் என் சிவனை அழைப்பது தூய பக்தியை உள்ளத்தில் எழுப்பி உள்ளார்ந்த முயற்சி. தொடர்ச்சியான பக்தி தன்னை முழுமையாக ஈடுபடுத்தும் செயல்பாடு. இந்த செயல்பாடு ஞானத்தை, அதாவது உள் உணர்வையும் இறைவனுடன் ஐக்கியத்தையும் நோக்கி அழைத்துச் செல்கிறது. இப்பாடல் இறைவனின் அருள் வெளியில் இருந்து தானாக வருவதில்லை என்பதை வலியுறுத்துகிறது. அருள் என்பது அடியானின் உள்ளார்ந்த தயார் நிலை மற்றும் செயல்பாட்டால் இயற்கையாக வெளிப்படுகிறது. பலர் இறைவன் தானாக அழைப்பானா என்று தயங்கி செயலற்று காத்திருக்கிறார்கள். ஆனாலும் உண்மையான ஞானப்பாலை வேறுபட்டது. நந்தியாகிய சிவகுரு உள்
உள்ளத்தில் இருக்கும் தூய பக்தி, நேர்மை, அசையாத உறுதி ஆகியவற்றின் அடையாளமாக விளங்குகிறான். அந்த இறை உணர்வை ஆன்மா உருகி அழைப்பது, தன்னுள் இருக்கும் தூய உணர்வை எழுப்பி முழு மனதுடன் அதை நோக்கிச் செல்வதாகும். இறைவன் மழை போல இயற்கையாக வருகிறான். ஆனந்த மழை பொழிய வானமாகிய அடியானின் உள் தயார் நிலை அவசியமாகிறது. தயக்கமும் செயலற்று காத்திருப்பும் ஆன்மாவை